உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்பொழுது சொன்ன ஒரு தகவல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வருகிற அக்டோபர் 2 காந்தி பிறந்த அந்த நாளில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத குறிப்பாக எந்த இடத்துலன்னா கள்ளக்குறிச்சியில் வச்சு நடத்துகிறாரு. அதற்காக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது அதிமுக கூட வரலாம் அந்த மாநாட்டுக்கு, இது மக்களுக்கான ஒரு இணைப்பு போராட்டம், மதுவை ஒழிக்க வேண்டும் என்றவர்களாம் கட்டாயம் இதில் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கூட அதிமுகவும் தான் ஆட்சியில் இருந்திருக்குது, அவங்களும் மது விலக்கில் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள இதை கலந்துக்க சொல்லி ஒரு அழைப்பு. இதுதான் இப்போ அரசியலில் பரபரப்பாக பேசப்படுது. சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதா? இதுதான் ஒரு விஷயம். திமுகவுக்குள்ளே என்ன நடக்குது, கூட்டணிகள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா அப்படின்னு, என்ன சஞ்சலம் அப்படின்னு பல கேள்விகள் போயிட்டுருக்கு. நம்ம கணிப்பில் என்ன இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் திமுக அந்த விஷயத்தை விட்டு வெளியேறாது, கோபாலபுரத்தை விட்டு வெளியேறாது. அதில் திடமாக அவங்க இருப்பாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்து கொண்டால்தான் அரசியலை நம்ம நிரந்தரமாக இருக்க முடியும், மக்கள் மத்தியில் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த நிலையில் அவங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா குரல் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு தினுசாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத எல்லாருமே பேசுகிறாங்க. அதிமுகவுடன் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவில் RS பாரதி சொன்ன ஒரு விஷயம் ஏற்கனவே ராவணாவில் பேசப்பட்டிருக்குது. திமுக எப்பொழுதும் திருமாவளவனை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்காமல் அதே செல்வாக்கு இருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை உடன் வைத்துக் கொள்வதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சமீபத்தில் குரல் வாய்ஸ் விட்டுருந்தார் அவர். அது திமுகவில் 2-3 நிர்வாகிகள் ஏற்கனவே அந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. நம்ம விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சியை அப்படியே பேசி உள்ளே கொண்டுட்டு வந்தாங்கன்னாக்கா அதுக்கு நிகரான வாக்கு ஒட்டுமொத்தமாக அப்படியே நமக்கு விழும், வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இன்னும் சில மூத்த தலைவர்கள் ரெண்டுமே உள்ளே இருக்கிறதுல இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அங்கே இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அதை ஒட்டி உள்ள ஏதோ சில சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. திடீர்னு அதை ஒட்டி பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் தோழர் திருமாவளவன் பேசுவது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக செய்யப்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. மது ஒழிப்பு கோரிக்கை என்பது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகல தொடங்கினதுலேருந்தே இருக்குது, நீண்ட நெடிய காலமாக. திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை படிப்படியாக குறைக்க வேண்டும், கால அட்டவணைப்படி இதை செய்ய வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு நெருக்கடியாக, இந்த ஆண்டுக்கு இத்தனை கடைகள் மூடப்படும், இந்த ஆண்டுக்கு இத்தனை கடைகள் மூடப்படும் அப்படின்னு நீங்கள் கால அட்டவணைப்படி மது கடைகளை மூட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாநாடு. இது மக்களுக்கான பிரச்சனை, அதனால் இதை எல்லோரும் இணைந்து ஒழிய வேண்டும் என்று, மது ஒழிய வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருமே இணையலாம். உண்மையிலேயே அவர் வச்சிருக்கிற இந்த கோரிக்கை, இந்த போராட்டம் மகத்தான ஒன்று, வரவேற்கக்கூடியது, இதில் மாற்று கருத்தே இல்லை. துணிச்சலாக செய்கிறாரு, பெரிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவர் அடிக்கடி சொல்லுவார், கூட்டணியிலே இருந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் காவல்துறையை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு பல விலைகளை சொல்லியிருக்கிறாரு. கொடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பெரிய பாதிப்பு நடந்தபோது நாங்கள் இந்த அரசுக்கு எதிராகவும் கூட்டணிக்கு எதிராகவும் போராடி இருக்கிறோம்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா நெருக்கடியான நேரத்தில் திமுகவை தான் தாங்கி பிடிக்கிறதா ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த விஷயம் மதுக்கடைகளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. தேர்தல் அறிக்கை முடிஞ்சு தேர்தலும் தேர்தல் அறிக்கையை சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு 3 ஆண்டுகளாக ஆனது.
3 ஆண்டுகளாக இப்படி ஒரு பேசி இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காத தோழர் திருமாவளவன் இப்பொழுது ஏன் எடுக்கிறார் அப்படின்னு கேள்வி பெருசாக வருது இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி மரணம் சாதாரண மரணம் இல்லை, அதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி தான் ஆகணும். கள்ளக்குறிச்சி மரணம் நடந்தபோது என்னென்னலாம் போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சினா வழக்கம் போல ஒரு ஆர்ப்பாட்டம், அவ்வளோதான், அதோட சரி. அதுக்கு பிறகு அதனுடைய விசாரணை முறைகள் சரியாக போனதா, இந்த மக்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு இதுவாக இருக்குதா, ஏன் அந்த சாராயத்தை விற்கிறாங்க, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூக ஒடுக்கப்பட்ட அந்த மக்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மாற்று வழி இந்த அரசு இது வரைக்கும் என்ன செய்தி இருக்கிறது, வழக்குகளை மட்டுமே போட்டு போட்டு உள்ளே அனுப்பிட்டு திரும்ப வெளியில் வரான், அவனுக்கு காசு இல்லை, வழக்கு செலவு, குடும்ப நெருக்கடி, திரும்ப விற்கிறான். இதுதான் ரொட்டீனாக நடந்திருக்கு. எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் நடக்குது. அப்போ ஒரு மாற்று மறுவாழ்வு அந்த திட்டத்தை முன்வைக்காமல் இது செய்திருப்பது சரியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை எடுத்து வச்சுருக்கணும், போராடி இருக்கணும், கேட்டிருக்கணும். எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சியில் தான் அந்த மாநாடு அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக தரப்பில் வந்து சொல்லும்போது அதுக்கு ஜெயக்குமார் வந்து அதிமுகனுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கலந்து கொள்வதா இல்லையா, அவர் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, கலந்து கொள்வதா இல்லையா என்பதை கட்சி தலைமை முடிவெடுக்கணும். அதனால் கொள்கை திமுக கொள்கையில் வந்து இருக்குது. அவங்க ஏற்கனவே அதிமுக அரசு இருந்தபோது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம்லாம் ரோட்டில் அந்த கருப்பு துணி அணிந்து தட்டி பதாகை பிடிச்சிக்கிட்டு போராடினாங்கன்றதை சுட்டி காட்டுறார் ஜெயக்குமார். இந்த பக்கம் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பேச்சாளராக இருக்கக்கூடிய முரசொலி நாளேட்டினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு சுதந்திரத்தை வந்து இதுன்னக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, கூட்டணிக்குள் இருந்தாலும் நாங்கள் இதை தான் பேசணும், இதை தான் செய்யணும், இப்படி தான் செயல்படணும், நாங்கள் யாரும் நிர்பந்தம் செய்கிறது இல்லை, அந்த பழக்கம் இல்லை எங்களுக்கு. அவர்கள் மது ஒழிப்புன்னு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறாங்க, அது மக்களுக்கான ஒரு கோரிக்கை. இந்த அரசு வந்து இதுவரைக்கும் 500 மதுக்கடைகளை மூடி இருக்கிறது அப்படின்னு பேசுகிறார் அவர். அதனால் எப்பயுமே ஒரு நெருக்கடியெல்லாம் கொடுக்காது, இது திமுக அரசு நெருக்கடி கொடுக்காது, அவர்கள் சுதந்திரமாக செயல்படணுங்க. அது கோரிக்கை வைக்கிறாரு, பார்க்கலாம். அரசு இப்போ 500 குறைச்சிருக்கு, போக போக குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 500 அரசு மதுபான கடைகளை நீங்கள் மூடி இருக்கிற பட்டியலாம் எடுக்கணும். அதே நேரத்தில் தனியார் மதுபான கடைகளை எத்தனை ஓப்பன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கின்றது நீங்கள் பேசணும். பேராசிரியர் அவர்கள் கான்ஸ்டன்டைன் அவர்கள் இந்த 500 கடைகள் இந்த பக்கம் மூடி இருக்கீங்க, அதுக்கு இணையாக நீங்கள் வந்துட்டு தனியார் மதுபான கடைகளை பார் வைக்கிறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் எத்தனை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கணக்கும் வெளிப்படையாக வரணும். அது இருந்தாலும் அது வந்து படிப்படியாக குறைப்பேன் அப்படின்றது இதோட கிட்டத்தட்ட 4-5 முறை ஆட்சியில் இருந்த திமுக சொல்வது ஏற்புடையதா? எத்தனை காலகட்டமாக இந்த போராட்டம் இருக்குது, எத்தனை காலகட்டமாக இந்த கோரிக்கை இருக்கிறது, எத்தனை காலகட்டமாக படிப்படியாக குறைப்போம். ஒரு தேர்தல் அப்பவும் திமுக சொன்ன பழைய அறிக்கையெல்லாம் இருக்குது, நாளேடுகளில் பார்த்தா இருக்குது, ரொம்ப பழைய காலத்துலாம் இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்லாம் சொன்னது இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மதுக்கடைகளை மூட சொல்லி போராட்டம் நடத்தினதும் இருக்குது தொடர்ச்சியாக. இப்பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் படிப்படியாக அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆண்டுகளுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படிலாம் குறைச்சாங்க அப்படின்ற முழு விவரத்தை வெளியிட்டாங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பக்கம் வருவோம். நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ ஏன் இந்த நிர்பந்தம்? கள்ளக்குறிச்சி போராட்டம் நடந்த பிறகு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஓடிடுச்சு. இதில் வந்துட்டு மக்கள் நலன் விரும்புகிறவர்கள் எல்லோரும் ஒன்றிணையணும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லோரும் இணைந்து போராடணும் அப்படின்ற வாய்ஸ்லாம் வந்து கொடுக்குறார் தோழர். அது ஒரு இனத்துக்காக குறிப்பிட்ட ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்காக ஒரு போராட்டம் நடக்கப்பட்டது தான் ஆம்ஸ்டாங்கனுடைய அந்த கொலைக்காக ரஞ்சித் உள்ளிட்டோர்லாம் முன்னெடுத்த ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம். அவங்களும் மக்கள் தான், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள், அதனுடைய பிரதான ஒரு தலைவர்கள். பகல் நேரத்தில் அதுவும் முன்னிரவு நேரத்தில் வந்து இவ்வளவு காவல்துறை கட்டமைப்புகள் இருக்கும்போது ரவுடிகளால் வெட்டி கொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் மிக அநீதியான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்தை வந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அதில் கலந்துக்காதீங்கன்னு தன்னுடைய கட்சி சார்பாக வந்து சொல்கிறார். அந்த போராட்டத்தில் கலந்துக்க வேணாம் எல்லாருமே, காசு வாங்கிட்டு சில பேர் உள்ளே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு சில பேர் பேசுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் விட்டார். இப்போ அது ஒரு கொலை, அதை ஒட்டி நடக்கிற ஒரு விஷயம், அது மக்களுக்கான ஒரு போராட்டம். அது குறிப்பாக அந்த பட்டியல் சமூக மக்கள் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்களுடைய கொலைக்காக வந்தது. அதில் ஒன்றிணைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மதுவுக்கு எதிராக ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு முரண்பாடு இந்த இடத்துல இருக்குதுன்றதை சுட்டி காட்டுறாங்க. இப்போ என்ன அவருக்கு நோக்கம் என்ன இருக்குது? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாருங்களா? அப்போ இந்த மதுபானம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அது வந்து பெரிய அளவில் பண்ணாங்கனாக்கா திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு சனாதானத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் முழக்கம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் அதையும் கொஞ்சம் வேகமாக முடுக்கினார்னா திமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. அது தேசிய அளவில் திமுக வந்து உடன் வைத்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கூட்டணியில் வடக்கையெல்லாம் தேர்தலில் நிற்கும்போது
இவர்கள் பிரச்சாரத்துக்கு அங்கே போகும்போது இங்கே வந்து சனாதனத்தை ஒழிப்பதற்காக சொன்னவர்கள். வடக்கெல்லாம் சனாதன ஒழிப்புனா ஏற்க மாட்டாங்க. இப்போ வடக்கே இருக்கக்கூடிய அந்த மாநில தேர்தலெலாம் பாதிக்கப்படும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாக்கா. அதையும் எடுப்பாரா? பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற விதமாக அப்படின்னு. இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து என்னென்னா விஷ சாராய சாவு நடந்தது, முடிஞ்சது. அது எந்த அளவில் இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அது விஷயமாக வெளிப்படையாக ஒரு அறிக்கையை கேட்டு அவர் வாங்கியிருக்கலாம். அதுவும் இல்லை. ஆனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் நினைவூட்டுற விஷயமாக கள்ளக்குறிச்சியிலே இந்த மாநாடு நடத்துகிறார். அதுதான் பெரிய விஷயம். அப்போது ஒரு விதத்தில் ஏதோ மறைமுகமாக நெருக்கடி கொடுக்குறாரா அப்படின்னு எல்லாம் பேசப்படுது. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவர் அடித்து போட்டாலும் சரி, அந்த அடித்து கேட்டாலும் சொல்லாதீங்கன்னுவாங்களா, அந்த மாதிரி என்ன செய்தாலும் அந்த கூட்டணி விட்டு வெளியேற முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அப்புறம் ஏன் போராடுறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்புறதுக்காக பண்ணுறாரா அப்படின்ற கேள்வியும் இங்கே இருக்குது. ஒரு உண்மையாகவே இந்த மது ஒழிப்பு மாநாடு இதற்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதில் உறுதியாக நின்று போராடும் பட்சத்தில் அவரை வந்து தலைவானங்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புன்னே சொல்லலாம். உங்களுக்கு சாராயத்தின் மூலமாக நடந்துட்டு இருக்கு. சத்தம் இல்லாமல் ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு. வருடத்துக்கு இத்தனை 100 பேர் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய இன அழிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக உழைக்கும் மக்கள் நிறைய வந்துட்டு எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் எல்லாம் அங்கே தான் போய் விழுந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இதுதான் அப்படின்னு ஏற்கனவே சகோதரி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகளில் நிறைய செத்து இருக்கிறாங்க. அதனாலேயும் விதவைகள் நிறைய வந்திருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த மது ஒழிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னா 100% மாற்று கருத்தே இல்லை. திருமாவளவன் எடுத்திருப்பது மகத்தான ஒரு போராட்டம், வரவேற்கக்கூடிய ஒன்று. அதில் எந்தவித கருத்துமே இல்லை. ஆனால் உண்மையாக அதற்காக இருந்து உறுதியாக போராடும் பட்சத்தில் மற்ற கட்சிகள்லாம் ஒரு பெரிய நெருக்கடிகளுக்குள்ளாகும். அதிமுக வந்து ஏதோ ஒரு வாக்குமூலத்தின்னு இந்த நேரத்தில் கொடுத்தாகணும் மக்களுக்கு. நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடுவோம் அல்லது படிப்படியாக மூடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு அது இன்னும் ஒரு நெருக்கடியாக இருக்கும். கூட்டணி கட்சிகள் எதுவுமே வந்துட்டு சாராயத்தை விற்றுட்டு அதன் மூலமாக வருமானத்தை வச்சுக்கிட்டு எதுவும் செய்திடக்கூடாது, அப்படிலாம் அந்த வருமானத்தை வச்சு செய்கிறதுக்கு இல்லாமல் மாற்று வழியெல்லாம் நிறைய இருக்குன்னு கூட்டணி கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். நெருக்கடி கொடுக்கும். அது இன்னொரு பெரிய நெருக்கடியாக மாறும். இதெல்லாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மாற்று வழியை தேடுங்க வருமானத்துக்கு, சாராயத்தின் மூலமாக ஒரு ஆட்சி நடப்பது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு அவரும் பேசிட்டு இருக்கிறார். எப்போ இது எல்லாம் அந்த குரல் உயர இந்த அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும். அதற்கு முத்தாய்ப்பாக பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இது அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி வேறு இது வேறு, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த அரசுக்கு மது ஒழிப்பை வந்து பெரிய அளவில் பேசிட்டு போதையை பற்றியும் பேசுகிறாரு. இப்போ சாதிக் பாஷா குடும்ப சொத்து வந்து இது பண்ணிட்டு முடக்கி இருக்கிறாங்க. 57 கோடிக்கான சொத்தை வந்து முடக்கி இருக்கிறது. வருமான வரித்துறை எல்லாம் முடக்கி இருக்குது, அமலாக்கத்துறை முடக்கி இருக்குது. இப்போ அந்த கட்சி நபர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி கூட்டணி இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி அவருக்கு இல்லை. அவர் கட்சி விட்டு விலகிட்டார், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு அங்கே இருந்துட்டு இருக்கிறாரு. நிறைய அது சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. கஞ்சா போதை இப்படியான விஷயங்கள் கடத்தலில் முக்கியமான விஷயம்லாம் பேர் அடிபட்டது நிறைய. இது எப்படின்னு இது வரைக்கும் ஒன்றும் கேட்க முடியலைங்க. ஆனால் இப்பொழுது வந்து சொல்கிறாரு நாங்கள் கூட்டணி வேறு இது வேறு அப்படின்றார். அப்போ இந்த போராட்டம் நடத்திட்டு யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாரோ அவர் கூட சேர்ந்து திரும்ப மேடையில் சேர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஓட்டு கேட்டு நிற்க போகிறாரா அப்படின்ட்டு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஐயா ஒன்று எதிர்த்து நிற்கிறீங்கன்னா எதிர்த்து மக்களுக்காக நில்லுங்க, மக்களுக்காக போராடுங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த விஷயத்துக்கு எல்லாருமே வரவேற்பு கொடுப்பாங்க. குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு வந்து பெருகும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் செய்துட்டு திரும்ப இந்த கூட்டணி வேறு இது வேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இருந்துட்டு அந்த கூட்டணி வெற்றி பெறணும். ஐயா ஸ்டாலின் வந்தார்னாக்கா இந்த 5 ஆண்டுகளில் வருகிற 5 ஆண்டுகளில் மதுவை ஒழிச்சிடாருன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இல்லை ஒரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் இருக்கிறாரில்ல, திமுகனுடைய நிர்வாகி, அவர் சொல்கிறாரு சாராயத்தின் மூலமாகத்தான் இந்த வருமானத்தின் மூலமாக நிர்வாகம் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை, மாற்று ஏற்பாடு கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த குடி பழக்கத்துக்கு ஆளானவர்களுக்கெல்லாம் திடீர்னு விட்டால் என்ன ஆகும், அதை பற்றி நான் கவலைப்படுறேன். நீ இவ்வளோ கவலைப்படுற அரசு
மாவட்டத்துக்கு ஒரு குடிநோயாளிகள் கட்டாயம் அதற்கான மருத்துவமனை இருக்கணும். அதாவது குடிநோயாளிகளுக்கான ஒரு மருத்துவம், மனநல மருத்துவம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட ஒரு தீர்ப்பில் வந்திருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக சாராயத்தை விற்று ஆட்சியை நடத்துகிற நீங்கள், இத்தனை குடும்பங்கள் நடுத்தூரில் வந்திருக்குது. இன்னும் லட்சக்கணக்கான பேர்கள் இந்த குடியால் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான மனநல மருத்துவம், அந்த காசுலேருந்து வந்து வருமானத்தை ஆட்சி நடத்தக்கூடிய நீங்கள் அந்த நோயாளிகளுக்காக வேண்டி என்ன செலவு செய்திருக்கின்ற கேள்வியும் இருக்குது. அதுவும் நம்ம பேசணும். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் சொல்கிறாரு, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கவலைப்படுறாரு. இப்போ கவலைப்படுறாரு. ஏன் நீங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்துட்டு மனநல மருத்துவத்தை வச்சு அவங்களுக்குலாம் ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, மாற்று மருத்துவத்தை கொடுங்க. கொரோனா வந்து இருந்தோடனே திடீர்னு நாடே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு நாடு முழுக்க வந்து லாக்டவுன் ஆனதில்லை உங்களுக்கு. அப்போ தமிழ்நாடும் எல்லாமே முடங்கி போயிருந்ததில்ல. திடீர்னு ஒரே நாளில் முடிவெடுத்து அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே, அடுத்த ஆண்டும் கூட நீடிச்சதுன்னு நினைக்கிறேன், பாதிக்கு மேலே. மதுக்கடைகளே இல்லையே எங்கேயுமே. என்ன ஆயிடுச்சு? இந்த குடிநோயாளிகள்லாம் என்ன ஆனாங்க? எங்கே வந்து பெரிய பிரச்சனை வந்தது? எங்கே ஒரு சமூக பிரச்சனையாக வெடித்தது? இப்போ பல கேள்விகள் வந்து இருக்குது. திடீர்னு விட்டால் எதனா ஆகிடும், எதனா வாட்டினா அதுக்கு மாவட்டந்தோறும் கவுன்சிலிங் ஒரு மருத்துவமனையை வைங்க. வச்சுட்டு அதுக்கு வந்து இவ்வளோ காசு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்ப தலைவன் பிழைப்பதற்காக ஒரு சின்ன மருத்துவம் கூட செய்ய மாட்டோம்னா எப்படி? அப்படின்ற கேள்வியும் இந்த பக்கம் இருக்குது. அதுக்கான பொறுப்பை அவங்க சொல்லணும். அதை ஆக இந்த நோயாளிகளுக்காக அப்புறம் பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்துட்டு இது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொன்னது தான். சுற்றி வந்து நெருப்பெறுகிறது நடுவில் கற்பூரமாக தமிழகம். பாண்டிச்சேரியில் சரக்கு ஓடிட்டு இருக்குது, ஆந்திராவில் போகுது, இந்த பக்கம் கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லை என்று இருந்தால் என்ன ஆகும்? பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு வந்து குடிச்சிட்டு வராங்க. அப்புறம் அத்துமீறி வந்து கள்ள சரக்குங்க விற்கிறாங்க. அது இல்லாமல் சாராயம் காய்ச்சி விற்று அடிக்கடி செத்து போகிறது நிறைய நடக்குது. அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த மரணம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதிமுக வந்த போன ஆட்சியில் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு இதே விஷ சாராய சாவு நடந்தது. அப்போ இனிமேல் இருக்காதுன்னு சொன்னீங்க, திரும்ப கள்ளக்குறிச்சியில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆக இதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. மூடணுன்னா நீங்கள் மூடிடலாம். பக்கத்து மாநிலத்தில் விற்கிறது, கள்ளச்சாராயம் விற்கிறது அப்படின்னாக்கா அது சொல்லிட்டு இருந்தால் ஒரு முறையும் மரணம் செத்து அது எல்லாமே நடந்துக்கிட்டு நீங்கள் சாராய கடை திறந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் விஷ சாராய சாவு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. கள்ளச்சாராயம் விற்றுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆகவே மது ஒழிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுக்குள்ளே அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படின்லாம் அதை கேட்டுடக்கூடாது யாரும். நம்ம என்ன சொல்ல வர்றாருன்னா, இது கூட்டணி வேறு, நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் கடைசியாக, இது போராடுறதுக்கு மட்டும் அதிமுக நீங்கள் வாங்க, அப்புறம் நாங்கள் திமுக மேடையில் நின்று ஓட்டு கேட்குறோன்னு சொல்கிறாரான்னு தெரியல. இந்த போராட்டத்துக்கு, மது ஒழிப்பு போராட்டத்துக்கு அதிமுக வரணும், கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க வந்துடுறாங்க. எல்லாரையும் வச்சுட்டு ஒன்றா போராடிடுறீங்க. ஒன்று மற்ற வர எல்லாருமே திரும்ப நீங்கள் திமுக கூட தான் போய் மேடையில் நிற்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஒரே ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக. உங்களுக்கு அரசியலில் நிறைய பேருக்கு நிறைய மறந்து போயிடும். 2015 அந்த காலகட்டத்தில் இப்படி தான் மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் தலைமையில் எல்லாருமே சேர்ந்து பேசி இந்த மாதிரி வந்து மக்கள் நலனுக்கான ஒரு கூட்டு இயக்கம், குரல் கொடுக்குறது, வாய்ஸ், இந்த பிரச்சனை பேசு, அந்த பிரச்சனை போராடுறது, இந்த பிரச்சனை போராடுறது, இப்படியே பேசிகிட்டே வந்து 2016 மக்கள் நல கூட்டணியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. தேர்தலில் நின்றுது, ஓட்டை வந்து கலைச்சது. ஐயா ஸ்டாலின் முதலமைச்சரை உட்கார முடியல, திரும்பவும் செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்தாங்க. இதுதான் அப்போது நடந்த ஒரு அதிசயம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டமைப்புன்னு ஒன்று இருந்தது. கூட்டு இயக்கம், மக்கள் நல கூட்டு இயக்கம், மக்களுக்காக நாங்கள் அப்படின்னு. ஒருவேளை இப்போ அடுத்த ஒன்றரை ஆண்டில் இருக்குது தேர்தலுக்கு, 2026 தேர்தலுக்கு. அதுக்கு இப்போவே வந்துட்டு மக்கள் நல கூட்டு இயக்கம் மாதிரி மது ஒழிப்புக்கு எல்லாம் கூட்டு இயக்கமாக சேர்ந்து போராடலான்னு தொடங்கியிருக்கிறாரோ அப்படின்னு எடுத்துக்க தோணுது. இதுவே ஒரு கூட்டணியாக தனியாக மாறுமா அப்படின்னு தோணுது. தெரியல, ஏன்னா கடந்த காலங்களில் நடந்திருக்கிறத நான் யதார்த்தத்துக்கு சொல்ல வரேன். இதுவும் ஒன்றா, அது மாதிரி இது நடக்குமான்னு நமக்கு தெரியாது. அப்போ மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. வைகோன்னு மற்றவங்களெல்லாம் பேசி ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தனியாக நம்ம நின்றுடுவோம் சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி திடீர்னு போயிட்டு ஆரம்பித்தாங்க. அது வந்து தேர்தலில் நின்றுது, தோல்வி பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரியான ஒரு வேலைகள் தொடங்குகிறதோ இதுக்குள்ளாக. ஆக ஏதோ ஒரு விஷயம் இங்கே மனக்கசப்பு இருக்கிறது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்த்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளெடுத்து கொள்ள வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறது. அதை முக்கியமாக கவனிக்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்காது அப்படின்னு 100% சொல்லலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே நடக்குது, அது சூசகமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படியான போராட்டத்தை இவர் முன்னெடுக்கிறாரா விடுதலை சிறுத்தைகள் தோழர் திருமாவளவன் அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. எது எப்படி பார்த்தாலும் அரசியல் இந்த காரணங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த போராட்டம் இந்த நேரத்துக்கு ஒரு சரியான குரலாக இருக்கிறது. அதை நம்ம வரவேற்கிறோம். அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். நன்றி, வணக்கம்.